எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நூல் கர்க்க. நான் பிரியங்கா கர்பையா. இந்த சீரீஸில் நம்ம சைட் வேர்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் கிரேட் லெவல் சைட் வேர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ப்ரீ ப்ரைமர், ப்ரைமர் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் லெவலுக்கு வந்திருக்கோம். செகண்ட் லெவல் சைட் வேர்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் லெவல் சைட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு ஆல்வேஸ். ALWAYS, ஆல்வேஸ், எப்போவுமேன்னு அர்த்தம். அடுத்து அரவுண்ட், AROUND, அரவுண்ட், சுத்தியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அரவுண்ட். அடுத்து பிகாஸ், பிகாஸ், பிபி ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ அடுத்து காஸ், பிகாஸ், அதனால அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிகாஸ். அடுத்து பீன், பீன், இருந்துச்சுங்கிறது தான் பீன். பீனா இருக்கிறதுன்னு பார்த்தோம், பீன்னா இருந்துச்சு. அடுத்து பிஃபோர், பிஃபோர், இதுக்கு முன்னாடி. அடுத்து பெஸ்ட், BEST, பெஸ்ட், சிறந்தது. அடுத்து போத், BOTH, போத், ரெண்டுமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இதுவும் ரெண்டும் சேர்த்து சொல்லும்போது போத் சொல்லுவோம். அடுத்து பை, BUY, பை, BYன்னு ஒரு பை பார்த்துருப்போம். இது BUY, பை, வாங்கிறது, காசு கொடுத்து கடையில் ஏதாவது வாங்குவோம்ல, அதுதான் இந்த பை. அடுத்து கால், CALL, கால், ஒருத்தங்களை கூப்பிடுறது. அடுத்து COLD, கோல்டு, கோல்டு, குளிர், சில்லுன்னு இருக்கிறது. அடுத்து டஸ், DOES, டஸ், ஒரு விஷயத்தை செய்கிறது, ஒரு விஷயத்தை பண்ணுவோம் இல்லையா, அதுதான் டஸ். ஹீ டஸ் திஸ், அவன் தான் இதை பண்ணணும் அப்படின்றது தான் டஸ், DOES, டஸ். டோஸு டூஸுன்னு படிக்கக்கூடாது, இது டஸ். அடுத்து டோன்ட், அதாவது டூ நாட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது டோன்ட்டுன்னு வரும். இந்த நாட்டுங்கிறத நம்ம இப்படி எண்ணெய் போட்டு மேலே ஒரு அப்போஸ்ட்ரஃபி போட்டு டீன்னு போடுவோம், அதுதான் டோன்ட், பண்ணாத அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபாஸ்ட், FAST, ஃபாஸ்ட், வேகமாக, அதுதான் ஃபாஸ்ட். அடுத்து ஃபர்ஸ்ட், FIRST, ஃபர்ஸ்ட், இதில் FIR இருக்குது, ஃபிர்ஸ்ட்டு அப்படிலாம் படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட், முதலாவதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து 5, FIVE, 5, நம்பர் 5, அதுதான் 5. அடுத்து ஃபவுண்ட், FOUND, ஃபவுண்ட், கண்டுபிடிச்சது, கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லலாம், அதுதான் ஃபவுண்ட். அடுத்து கேவ், GAVE, கேவ், நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் கேவ். அடுத்து கோஸ், GOES, கோஸ், இது கோஸ்ன்னு தான் படிக்கணும், போகிறது, ஒருத்தவங்க போகிறாங்கங்கிறது தான் கோஸ். அடுத்து க்ரீன், GREEN, க்ரீன், க்ரீனுனா பச்சை கலர். அடுத்து இட்ஸ், ITS, இட்ஸ், அதனுடையது அப்படின்னு சொல்லுவோம்ல, இது அதோடது. இப்போ ஒரு டாக் இருக்குன்னா இட்ஸ் பிளேட் அப்படின்னா இது அந்த டாகோடைய பிளேட் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய அப்படிங்கிறது தான் இட்ஸ். அடுத்து மேடு, MADE, மேடு, ஒரு விஷயம் இதால் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இட் வாஸ் மேட் பை மீ, அது என்னால் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் மேடு. அடுத்து MANY, மெனி, நிறையான்னு அர்த்தம், அதான் மெனி. அடுத்து OFF, ஆஃப், ஆஃப்னா ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது தான் ஆஃப், இல்லாமல் இருக்கிறது இல்லைனா கம்மியாக இருக்கிறது தான் ஆஃப். லைட்டை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா அது அந்த இடத்துல இல்லை, லைட்டு வந்து வெளிச்சம் வந்து இல்லைங்கிறது தான் ஆஃப்னு சொல்லுவோம். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. டேக் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம், அது அந்த இடத்துலேருந்து எடுத்துருன்னு சொல்கிறது. அந்த இடத்துல அது இல்லாமல் பண்ணுறது தான் ஆஃப். ஆஃப் ஒயிட்டுன்னு போய் கடையிலலாம் கேட்போம் இல்லையா, ட்ரெஸ் என்ன கலரில் இருக்குது, ஆஃப் ஒயிட்டில் இருக்குது அப்படின்னா ஒயிட்டாக இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் டல்லான ஒயிட்டாக, அதுதான் ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து ஆர், OR, ஆர், ஆறுனா இது இல்லைன்னா அது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவோம்ல, திஸ் ஆர் தட், இது ஆர் அது அப்படிங்கிறது தான் ஆர். அடுத்து புல், PULL, புல், இழுக்கிறது. அடுத்து ரீட், READ, ரீட், வாசிக்கிறது. அடுத்து RIGHT, ரைட், ரைட்னா சரின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவோம், வலது பக்கம் அப்படிங்கிறதையும் ரைட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து சிங், SING, சிங், பாட்டு பாடுறது. அடுத்து சிட், SIT, சிட், உட்கார்றது. அடுத்து ஸ்லீப், ஸ்லீப், SLEEP, ஸ்லீப், தூங்குறது. அடுத்து டெல், TELL, டெல், சொல்கிறது. அடுத்து TH,
EIR தேர் தேர்னா அவங்களுடையதுன்னு சொல்கிறது தான் தேர். அடுத்து தீஸ் THESE தீஸ் இதுங்கெல்லாம், அதாவது திஸ்ஸுங்கிறது ஒரு பொருள் இருந்தால் திஸ்ன்னு சொல்லுவோம். இதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறையா இருக்குன்னா இவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் தீஸ். இவை அப்படிங்கிறது தீஸ். அடுத்து அவை அதுங்கெல்லாம் தோஸ் THOSE தோஸ். தட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பொருள் இருந்தால் தட்டு, நிறையா இருந்தால் தோஸ். அடுத்து அப்பான் அப்பு ஆன் அப்பான் இதற்கு மேலேன்னு சொல்கிறது தான் அப்பான். அடுத்து அஸ் US அஸ் அஸ்னா நாங்கள் இல்லை நம்ம. அடுத்து யூஸ் USE யூஸ் யூஸ்னா ஒரு பொருளை உபயோகப்படுத்துறது. அடுத்து வெரி VERY வெரி ரொம்ப அப்படின்னு சொல்ல அதுதான் வெரி. வெரி ஹாப்பின்னு சொல்லலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதுதான் வெரி. அடுத்து வாஷ் WASH வாஷ் வாஷ்னா துவைக்கிறது இல்லை கழுவுறது, அதுதான் வாஷ். அடுத்து WHICH விச்னா எதுன்னு அர்த்தம். அடுத்து ஒய் WHY ஒய் ஏன்னு கேட்போம் இல்லையா, அதுதான் ஒய். அடுத்து விஷ் WISH விஷ் என்னுடைய ஆசை, நம்மளுடைய விருப்பங்கிறது தான் விஷ். அடுத்து ஒர்க் WORK ஒர்க் ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது, ஒர்க் அந்த ஆறு சொல்லாமல் சொல்லணும். ஒர்க் WORK ஒர்க் ஒர்க்குனா வேலை. அடுத்து வுட் இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்தோம், குட்டுன்னு பார்த்தோம், இப்போ வுட் WOULD வுட் இல்லை எல் வந்து சுத்தமாக சொல்லக்கூடாது. வுட் வுட்டுனா வருங்காலத்தில் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வுட். வில்லு பார்த்தோம் இல்லையா, வில்லுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வுட். அடுத்து ரைட் WRITE ரைட் எழுதுறது. அடுத்து YOUR யோர் உங்களுடையது உன்னுடையதுன்னு சொல்கிறது தான் யோர். இதுதான் இந்த லெவலில் இருக்க சைட் வேர்ட்ஸ். இதையும் நல்லா பார்த்த உடனே படிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த லெவல் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. நூல் பல கற்க.